நம் கணவனே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாட்டியின் ஆதரவில் வளர்ந்தான் பரத். பாட்டியின் மறைவுக்கு பிறகு பரத்தை சொந்த பந்தங்கள் எல்லாம் வீட்டை விட்டு விரட்டி விட்டனர். எங்கே போவது என்றே தெரியாமல் சென்று கொண்டிருந்தான் பரத். எதிரில் ஒரு லாரி வந்து கொண்டு இருந்தது. அதை கவனிக்காமல் தன்னுடைய பந்து எடுக்க சென்றது குழந்தை பாப்பா சுமதி. இதை பார்த்த பரத் ஓடிப்போய் பாப்பா சுமதியை தூக்கவும் லாரி அவர்களை கடந்து செல்லவும் சரியாக இருந்தது. லாரி சத்தம் கேட்டு குழந்தை சுமதியை காணோமே என்று பதறிக்கொண்டே வந்தாள் சுமதியின் அம்மா சுஜாதா. ரொம்ப நடந்ததை சொன்னான் பரத். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, தக்க தருணத்தில் தெய்வம் போல் வந்து என் குழந்தையை காப்பாற்றி இருக்கியேப்பா. யாருப்பா நீ என்று கேட்டாள் சுஜாதா. அதற்குள் சுமதியின் அப்பா சுந்தரும் அங்கே வந்து சேர்ந்தார். விஷயத்தை சொன்னான் பரத். ஓகே பரத், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நாளை முதல் நான் உன்னை ஸ்கூல்லே சேர்த்து விடுறேன். நீ எங்க வீட்டிலேயே தங்கிக்கலாம். நீ படிச்சுக்கிட்டே பாப்பா சுமதியை பத்திரமா பார்த்துக்கோ பரத் என்று சொன்னார் சுந்தர். கட்டாயம் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்று சொன்னான் பரத். நன்றி, வணக்கம்.